ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து டூர் போனோம்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து என்ன ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது தஞ்சாவூர். தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மஹால் லைப்ரரி இதையும் இதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அரண்மனையும் நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பழமையான நூலகத்தில் 2வது நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் ஆண்ட சோழர்கள், அதுக்கப்புறம் வந்த பல்லவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சரபூஜி மன்னர்கள், அதாவது மராத்திய மன்னர்கள் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப பேணி பாதுகாத்த நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லை. அதனால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அரண்மனைக்குள்ளே வந்துட்டோம். அங்கே போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அங்கே வந்து நூலகத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பழைய ஓலைச்சுவடிகள், அதுக்கப்புறம் அந்த ராஜாக்களோட சரபோஜி ராஜாக்கள், மராத்திய மன்னர்களோட ஃபோட்டோ இது எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகள், அதாவது மண்ணுக்குள்ளே இருந்திருக்கும் இல்லையா, அந்த சிலைகள்லாம் நிறைய இருந்துச்சு. அந்த காலத்தில் இருக்கிற சாமி சிலைகள்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக நாட்டியம் ஆடுற மாதிரியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்தந்த சிலைக்கு அடியிலையும் இது எப்போ கிடச்சிது, எந்த ஊரில் கிடச்சிது, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எழுதியிருந்துச்சு. அந்த அரண்மனை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்சிலைகளும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்கல சிலைகளும் நிறையா இருந்துச்சு. பாருங்கள், இது எல்லாமே ஒரு ஒரு சாமி, முருகர், தெய்வானை, அதுக்கப்புறம் வள்ளி அவங்க நிற்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இது வந்து விநாயகர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீழே வந்து எழுதியிருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த சிலைகள்லாம். அது வந்து எப்படி சொல்கிறது, 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணிலேருந்து எடுக்கப்பட்ட சிலைகள்லாம் இன்னும் அழகாக வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக மக்கள் பார்க்குறதுக்காக வச்சுருந்தாங்க. அந்த அரண்மனை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே சிலைகளாக தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமி சிலைகள் தான் அதிகமாக இருந்துச்சு. புத்தர் சிலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சிலை, சிவனும் பார்வதியும். அப்போல்லாம் பாருங்கள் அந்த சிலைகள்லாம் எப்படி இருந்திருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ராமன், சீதை, பக்கத்தில் ஹனுமன் நிற்கிற மாதிரி, அதுக்கப்புறம் லிங்கம், அதுக்கப்புறம் அந்த சைடு போய் பார்த்தா அங்கேயும் நிறைய சிலைகள் இருந்துச்சு. நமக்கு தெரியாத பேர்லாம் அதிகமாக இருந்துச்சு. இந்த அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா சரபோஜி மன்னர், அவர் 2ஆம் சரபோஜி, 3ஆம் சரபோஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், 10th நம்ம படிச்சிருந்துருப்போம். அவங்க ஆண்டப்போ இந்த அரண்மனை வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த தஞ்சாவூருக்கு போன உடனே எனக்கு அந்த ஊர், நான் இது வரைக்கும் அங்கே போனது கிடையாது. சின்ன பிள்ளையில ஒரு தடவை நான் போயிருக்கேன். ஆனால் இந்த அரண்மனைகள்லாம் நான் சுற்றி பார்த்ததில்ல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து 1000 2000 வருஷத்துலேருந்து பாதுகாத்துட்டு வராங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ வந்து இன்ஜினியர்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலம். அப்போ எப்படி இவ்வளோ அழகான அரண்மனைகள் இதெல்லாம் வந்து உருவாக்குனாங்க, கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறதே ஒரு வியப்பான விஷயந்தான் இல்லையா? இது ஏதோ நிறைய பெண்கள் சிலையெல்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான சிலைகள்லாம் இருக்குது நிறைய. அதுக்கப்புறம் நிறைய முருகர் சிலை அதிகமாக இருந்துச்சு. நிறைய வந்து சம்மர் வெக்கேஷன்றதுனால நிறைய கூட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், கட்டிடக்கலைகள்லாம் எவ்வளோ ஒரு அழகான ஊர் இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்னர்கள் வந்து யூஸ் பண்ண அந்த பாத்திரம் இதெல்லாம் வந்து இருந்தது. சில சிலைகள்லாம் இந்த மாதிரி கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு சிலையும் பின்னாடி எப்போ கிடச்சிது, எந்த ஊரில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பித்தளைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மெட்டீரியல் இதெல்லாம். அதனால் இதை வந்து கண்ணாடி பாக்ஸ்குள்ளே வச்சுருந்தாங்க. ராமர், கிருஷ்ணர், அம்மன், அதுக்கப்புறம் இந்த ஒரு சிலை பெருசாக இருந்துச்சு அந்த அரண்மனைக்குள்ளே. ஏன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு என் பொண்ணு வேறு ரொம்ப நேரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
எவ்வளோ அழகான சிலைகள்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அரண்மனையோட வியூ. அரண்மனையோட வியூ. அது வந்து சரஸ்வதி மஹால் நூலகத்தோட வியூ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயிலோட வியூ. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ராஜாக்கள் வந்து யூஸ் பண்ண பீரோ. இப்போ நம்ம பீரோலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தங்கம், பணம் இதெல்லாம் இதில் தான் வச்சுருந்துருப்பாங்க போல். பெட்டி பெட்டி மாதிரி இருந்துச்சு நிறையா. நம்ம கூட சந்திரமுகி மூவியில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெட்டிகள் தான் அதிகமாக வச்சுருந்துருப்பாங்க. ஃபுல்லாகவே சிலை தான், வெளியில் கூட சிலை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து உள்ளே வந்து சரபோஜி அவரோட, அதாவது மராத்திய மன்னரோட சிலை ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. மேலெலாம் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இது ஏதோ ஒரு அரங்கம்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. எனக்கு சரியாக படித்தேன், ஆனால் சரியாக பார்க்கல. ஃபுல்லாகவே நிறைய நடராஜர் சிலை தான் நிறையா இருந்துச்சு. நடராஜருக்குன்னு தனியாக ஒரு பெரிய ஹால் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே நடராஜர் சிலை தான். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ், எந்தெந்த காலத்தில் எப்படிலாம் காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி, காப்பர் காயின் அந்த மாதிரி. இது ஃபுல்லாகவே சிலை தான். அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. எவ்வளோ வருஷமாக இதை வந்து பாதுகாத்துட்டு வராங்கல்ல, பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் காயின்ஸ்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த கட்டிட கலைகள்லாம் பாருங்களேன், எவ்வளோ ஒரு அழகாக ட்ராயிங்லாம் பண்ணி, இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷக்கணக்காக வந்து பராமரிச்சுட்டு வர்றதா நாங்கள் வந்து அங்கே சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிலைகள். அது அவரோட ஸ்டாச்சு. மராத்திய மன்னர்கள் இல்லை ஏதோ ஒன்று போட்டிருந்துச்சு, சரபோஜி அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஹாலே ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் இங்கேயே சுற்றி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மேலே தான் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே ரொம்ப ஹைட்டு. இதில் வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது, ஆனால் ரொம்ப ஹைட்டு, செம்ம ஹைட்டாக இருந்தது. ஃபுல்லாகவே சிலைகள் தான், நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. ஹனுமான் சிலை இதெல்லாமே. அதுக்கப்புறம் நடராஜர் அரங்கம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தா ஃபுல்லாகவே நடராஜர் சிலை தாங்க. அவ்வளோ க்யூட்டாக அழகாக பாருங்கள். உள்ளே ஃபுல்லாகவே நிறைய நடராஜர் சிலை இருந்துச்சு. உள்ளே போனோடனே ஒரு குட் வைப்ரேஷன். நான் வந்து சிவபக்தர், அதனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நேரம் இங்கேயே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா எல்லா சிலையும். இதெல்லாம் வந்து பல நூற்றாண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகள். அங்கே தஞ்சாவூரை சுற்றி உள்ள ஊர்களில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலைகள் தான் இது எல்லாமே. நிறைய ஸ்டாச்சு இருந்துச்சு, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிலையிலையும் ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் இருந்துச்சு, நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்வதி அவங்களோட சிலை. இதுவும் நிறையா இருந்துச்சு சிலைகள், ஃபுல்லாக ஒரே மாதிரியாக. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த வளையம் மாதிரி போட்டிருப்பாங்களா, அது மாதிரி இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அந்த அரண்மனையோட மேலே வந்து ஏதோ திமிங்கலத்தோட எலும்புக்கூடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் 1000 வருஷமாக பராமரிக்கப்பட்டுட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அதை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேலே போயிட்டு இருந்தோம்.
மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் இதே மாதிரி அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், அந்த திமிங்கலத்தோட இது தெரியுது பாருங்கள், எலும்பு கூடு. செம்ம பெருசாக இருந்தது. இவ்வளோ பெரிய திமிங்கலம் இருந்திருக்குமா அப்படின்னு நான் யோசித்தேன். அந்த காலத்தில் இருந்திருக்கும் போல். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இதுதான் அதோட திமிங்கலத்தோட வாய்ப்பகுதி. இந்த பக்கம் காட்டுறாங்க பாருங்கள், எப்படி வாய்ப்பகுதி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 மனுஷனை சேர்ந்து முழுங்குற அளவுக்கு அவ்வளோ பெருசு இருந்தது. இது மேலே வியூ பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு, அதனால் எடுத்தேன். இது என்னன்னு தெரியல, இந்த இடத்துல இப்படி வச்சுருந்தாங்க. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த பிளேஸ் ஒரு அழகான, எப்படி சொல்கிறது, ஒரு அமைதியான அழகான பிரமிப்பான பிளேஸ்ங்க. என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தஞ்சாவூர் பெரிய கோவில் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜ சோழன் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துலேயே கட்டி முடித்த ஒரு கோவில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நைட் வியூவில். அவ்வளோ ஒரு அழகான, எப்படி சொல்கிறது, நாங்கள் போயிட்டு அங்கே எங்களெல்லாம் வெளியில் வரவே முடியல. அந்த அளவுக்கு வியப்பாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு இன்ஜினியர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேசிபிலாம் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய மிஷின் எதுவுமே இல்லாத காலத்தில் ஒரு 80 டன் உள்ள ஒரு அந்த கோபுரத்துக்கு உச்சியில் ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, பாறை. அது ஒரே பாறையால் செஞ்சது, 80 டன். அவ்வளோ பெருசாக தூக்கி எப்படி அங்கே வச்சுருப்பாங்கன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலோட கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 212 அடியாம். இவ்வளோ பெருசு எப்படி கட்டியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழே படாதான். இது சயின்டிஃபிக்காவா இல்லை ஏதாவது ஆன்மீகமாவா, என்ன ஆச்சரியம்னே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. கோவிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் சின்ன பிள்ளையில பார்த்ததா, இப்போ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இவ்வளோ பெருசு இருக்குல்ல. அந்த காலத்தில் எல்லோரும் வந்து இப்போ கோவில்லாம் கட்டினாங்கன்னா கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி வைப்பாங்கள்ல, அது என்ன சொல்லுவாங்க, கும்பாபிஷேகம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அரசர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கள்ல. அவங்களாம் எப்படி வாயை பொளந்து பார்த்துருப்பாங்கள்ல, எப்படி இவ்வளோ அழகான கோவிலை இப்படி இவ்வளோ உயரமாக எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்கள்ல. அப்படின்லாம் யோசித்து நாங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பிளேஸ். அதுவும் அந்த பிளேஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன நேரம் இது எல்லாமே